ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு மறுநாள் எப்படி ஹேர் ஆயில் வச்சு சிக் எடுத்து தலை சீவுறேன் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு மறுநாள் மார்னிங் இல்லை ஈவினிங் தான் நான் ஹேர் ஆயில் வைப்பேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அடிப்பக்கம்லாம் நல்லா காஞ்சிருக்கா, வேர் பகுதியில் ஈரம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஹேர் ஆயில் வைக்கணும். ரெண்டு பக்கமும் வகடு எடுத்து நல்லா வந்து ஆயில் வச்சு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு நான் எப்படி சிக் எடுப்பேன்னா, ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே சிக் எடுப்பேன். அப்போ தான் வந்து நமக்கு ஹேர் வந்து கொஞ்சம் கொட்டாது. நம்ம வெடுக்குன்னு சீவணும்னு வச்சிங்களேன், ஹேர் ஃபால் நிறையவே கொட்டும். நார்மலாக ஹேர் கொட்டுறதுன்றது வேற, நம்மளே பிடுங்கி எடுக்கிறதுன்றது வேற. நான் இந்த மாரி தான் வந்து சிக் எடுப்பேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி சிக் எடுப்பீங்க அப்படின்ட்டு. நான் ஹேர் வாஷ் பண்ணி மறுநாள் எனக்கு இவ்வளோ தான் முடி கொட்டும். அது ஹேர் வாஷ் பண்ணனால மறுநாள் நான் தலை சீவும் போது எனக்கு ஒரு முடி கூட கொட்டாது. அப்புறம் நல்லா பின்னி இந்த மாதிரி பேண்ட் போட்டு வச்சிருவேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.